இன்றைய இறைவார்த்தை இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாட்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக் காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இயேசு அனுபவம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்த இயேசுவை கண்டு அவரோடு பேசிய புனிதர்களில் மகதலா மரியாவும் ஒருவர். இயேசுவும் அவரும் சந்தித்துக் கொண்ட போது அவருக்கு கிடைத்த இறை அனுபவத்தின் கூறுகள் இதோ. மகதலா மரியா முதலில் இயேசுவை தேடினார். தேடலின் 6 பக்கங்களை இனிமை மிகு பாடல் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. முதல் பக்கம், தலைவி தலைவரை தேடுகிறாள். 2வது பக்கம், தலைவி தலைவனை சிக்கன பிடித்துக் கொள்கிறாள். 3வது பக்கம், தன்னையே தலைவனுக்கு விருந்து வைக்கிறாள். 4வது பக்கம், தலைவி உறங்கினாலும் அவள் இதயம் தலைவன் சொல்வதை கேட்க விழித்திருக்கிறது. 5வது பக்கம், தலைவி தான் தலைவனுக்கு மட்டுமே சொந்தம் என்கிறாள். 6வது பக்கம், உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பதாக தலைவி தலைவனை பார்த்து கூறுகிறாள். மகதலா மரியாவிடம் நின்று நிலவியது நிறை தேடல். தேடிய மகதலா மரியாவுக்கு முதலில் கிடைத்தது வெறுமை நிறைந்த கல்லறை. ஆனாலும் அவருடைய ஆசை நிமிர்ந்து நின்றது. அவருடைய தீராத ஆசைதான், விருப்பம்தான், தளராத அன்பு தான் உயிர்த்த இயேசுவை அவர் அருகில் கொண்டு வந்தது.